சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க பார்த்தா ஈஸ்வரி, போஸ், சித்ரா 3 பேரும் சாவித்திரியும் தாமரையும் பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்க சாவித்திரி சித்தப்பா பார்த்தா ஈஸ்வரியை பார்த்துட்டு, வாமா உள்ள வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஈஸ்வரியை பார்த்ததுமே சாவித்திரி ஈஸ்வரியை கட்டி பிடிச்சி அழுகவும், மதினி என்ன மதினி இப்படி ஆயிடுச்சே மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி, சரி அத்தாச்சி விடுங்க, ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க என்கிட்ட இவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்க கூடாது. நமக்குள்ள எவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம், எம்புட்டு பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க, அதை என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டியே பத்தியலா. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன உங்க அண்ணன்கிட்டயா சொல்லவா போறேன். நீங்க மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லி வச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயத்த நமக்குள்ளேயே கமுக்கமா வச்சிருந்திருப்போல. நம்ம அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்குறதுக்காண்டியே சேது தாமரை கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருக்க கூடாது. என்னதான் உண்மை தெரிஞ்சிருந்தாலும் கடைசி வரை நீங்க போராடி இருந்திருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எல்லா உண்மையும் சொன்னதுனாலதான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டி, உன்னை அந்த வீட்டுக்குள்ளேயே வரவிடாம இந்த வீட்லயே உன்னை இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி மதினி அண்ணே என்னை பத்தி ஏதாவது பேசுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், எங்க அங்கே நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டீங்க. அம்புட்டு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தமிழ்ச்செல்வியை ஆளாத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறது என்ன, அதை விட அந்த தமிழ்ச்செல்வி அப்பன் செல்லப்பாண்டிக்கு கட்சியில பதவி கொடுக்கறது என்ன, வீட்டுல எம்புட்டு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இதெல்லாம் கேட்டதும் பார்த்தா சாவித்திரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்ன மதினி சொல்றீங்க, அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்களா, அதுவும் ஆழத்தை எடுத்து கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கேட்கவும், பின்ன என்ன ஆத்தாச்சி, அவ தான் தப்பு பண்ணலேன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. தப்பு பண்ணது எல்லாமே தாமரை தான் அப்படின்னு நீங்களே உங்க வாயால எல்லாமே வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி சொல்லிவிட்டீங்க. அப்புறம் எப்படி அவ வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் இந்த சேது சும்மா விடுவானா? சும்மாவே பொண்டாட்டிய முன்னாடி கல்யாணத்தப்ப தாங்கு தாங்குன்னு தாங்குவான். இப்ப எந்த தப்பும் பண்ணலேன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எம்புட்டோ தாங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? சந்தன மரத்துல செஞ்ச ஒரு தொட்டில வாங்கிட்டு வந்து அதை நடு வீட்டுல வச்சு அதுல அவங்க அம்மாவே வந்து பிறக்க போறாங்க. அதுல அதை போட்டு தாளாட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க சகிக்கல. அதனாலதான் உங்களை பார்க்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும், சரி மதினி இப்ப எப்படி நாங்க திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், எப்படி வருதுன்னு நீங்க ஏன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அட போங்க அத்தாச்சி, தாமரை தான் உங்களுக்கு இருக்கிற துரிப்பூச்சிட்டே. அந்த சேது தாமரை கிட்ட தப்பா நடந்துகிட்டதையும் சேதுவும் தாமரை அலங்கோலமா இருந்த காட்சியை வீட்டுல இருக்கிற எல்லாருமே பார்த்தோம் தானே. ஆனா அந்த சேது இதை இன்னும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கல தானே. இன்னும் கொஞ்சம் மாசம் விட்டா சேதுவுடைய வாரிச தாமரை சமக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. ஒருவேளை கூடிய சீக்கிரமே தாமரை மாசமாயிட்டான்னு வைங்க, அதை ஒரு காரணமா வச்சு நீங்க கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம். நீங்க ஏன் இதுக்கெல்லாம் போயிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இருக்கிற ஒரே பக்கபலம் தாமரை தான். தாமரை வயிற்றுல இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சேதுவோடைய வாரிசு மட்டும் வளர்ந்துருச்சுன்னு வைங்க, அந்த வீட்டுக்குள்ள உரிமையோட வர்றதுக்கு உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. நீங்க ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் பார்த்தா சாவித்திரி, எங்க சேது உண்மையிலேயே தாமரைக்கு எடுத்திருந்தா நான் ஏன் உன்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க போறேன்? அங்கே நடந்தது நாடகம் தானு எனக்கும் தாமரைக்கு மட்டும்தானே தெரியும். அதனால தானே நான் இப்ப கதக்குன்னு இருக்கேன். சும்மாவே எங்க அண்ணே என் மேல கோவத்துல இருக்கு. இப்ப இந்த பொய்யும் தெரிஞ்சிச்சு, மொத்தமா நீ தலையே முழுகிருமே அப்படின்னு சொல்லி சாவித்திரி புலம்பிக்கிட்டு இருக்கு.